அறிவுக்கரசி இப்படி காத்திருந்து கடைசியில கைய உடைச்சுக்கிட்டு போவா அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது ஆதிகுணசேகரன், இந்த கரிகாலன், அந்த கதிரு, ஞானம் இவங்க எல்லாருமே தப்பிச்சு ஓடும்போது, அமைதியா அறிவுக்கரசி இங்கிருந்து எஸ்கேப் ஆயி ஓடியிருந்தா, இவளுக்கு இவ்ளோ பெரிய பிரச்சனையே கிடையாது. ஏன்னா, நம்ம ஜனனி இனிமே எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு வைக்கிற மாரி இல்ல. அந்த அளவுக்கு பயங்கரமான கோவத்துல இருந்துட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி ஆதிகுணசேகரன் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து தப்பிச்சு போனாரு அப்படின்னா, அவர் மேல அவ்ளோ பெரிய கேஸ் இருக்கு. அதுவும் இல்லாம இங்க இருந்திருந்தாரு அப்படின்னா, இந்நேரத்துக்கு போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கடைசியில ஆதிகுணசேகரனை ஜெயில்ல புடிச்சு கொண்டு போய் போட்டிருப்பாங்க. ஆனா ஆதிகுணசேகரன் தப்பிச்சு போயிட்டாரு. ஆனா இந்த அறிவுக்கரசி அமைதியா பொறுமையா வெயிட் பண்ணிட்டு இருந்தா. அதாவது பயங்கர கோவத்தோடையும் ஆத்திரத்தோடையும் சும்மா கிடையாது, 5 பேரை போட்டு தள்ள போறேன் பிளஸ் ஒன்னு 6 பேரை போட்டு தள்ள போறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த அறிவுக்கரசி அவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருந்தா. ஆனா கடைசியில நம்ம ஜனனி இப்படி மாஸ் என்ட்ரி கொடுத்து மாஸ் காட்டுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது அறிவுக்கரசி அருவாளை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருந்த தோரணையை பார்த்தா நம்ம ஜனனி வந்த உடனே ஜனனியோட தலையை வந்து பாத்தீங்கன்னா சீவி தள்ளிடுவாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சோம். ஆனா கடைசியில அங்க நடந்ததே வேற. ஜனனி பயங்கர மாசா என்ட்ரி கொடுக்குறாங்க. அறிவுக்கரசி வரா. ஆனா அறிவுக்கரசியை வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு துவைச்சு காயப்பட ஆரம்பிச்சுறாங்க. உண்மையிலேயே இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜனனியோட டர்ன் வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு முன்னாடி இந்த அறிவுக்கரசியம் அடிச்சதோட மட்டும் நிறுத்திக்குவாங்க. அதாவது ஊம குத்தா குத்தி கடைசியில வந்து பாத்தீங்கன்னா அறிவுக்கரசிய அமைதியா வெளியே தள்ளி விட்டுருவாங்க. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அறிவுக்கரசிய, அதாவது இப்போ இவங்க நம்ம ஜனனி ஓப்பனா சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இனிமே எல்லா விஷயத்தையும் ஓப்பனா வெளிப்படுத்த போறோம் அப்படின்ற மாதிரி. அதாவது அறிவுக்கரசியை வந்து பாத்தீங்கன்னா அடிச்சதோட விட்டுருக்கலாம். ஆனா அதையும் தாண்டி அறிவுக்கரசி மேல செம்ம கோவத்துல இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா, இந்த அறிவுக்கரசியோட கைய வந்து பாத்தீங்கன்னா படார்ன்னு உடைச்சு விட்டுறாங்க. இந்த அறிவுக்கரசிக்கு இப்போ என்ன பண்றது, ஏது பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல. அப்படியே திரு திருன்னு முழிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கடைசியா என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அறிவுக்கரசியோட கை போயிடுச்சு. ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த முல்லை ஒரு பக்கம் பயங்கரமா கத்திட்டு இருக்கான். அறிவு, இவங்க யாரையுமே சும்மா விட்டுறக்கூடாது. இப்படி உன்னோட கையை உடைச்சிட்டாங்களே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த அறிவுக்கரசி அமைதியா இருந்திருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனை கிடையாது. ஆதிகுலசேகரன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அறிவுக்கரசிக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தோம். மறுபடியும் வந்து இங்க பிரச்சனை பண்ணா. ஆனா நம்ம ஜனனி கிட்ட இப்படி வசமா மாட்டிப்பா அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு கையையும் இழந்தாச்சு. அடுத்தது என்ன, முத்தூருக்கு போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா மாவு கட்டு போட்டுதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. மாவு கட்டு போட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த அறிவுக்கரசியோட கை நிக்குமா அப்படின்றது எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெரியாத, அதாவது புரியாத ஒரு விஷயமாவே இருந்துட்டு இருக்கு. அதுலயும் நம்ம ஜனனி சொல்லக்கூடிய விஷயம், இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டு பக்கம் வந்து நின்னன்னு வையேன், கண்டிப்பா நான் சும்மா இருக்க மாட்டேன். தர்ஷனுக்கும் பார்கவிக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. மறுபடியும் உன் தங்கச்சி அன்புக்கரசி இங்க கூட்டிட்டு வந்து வைக்கணும்னு நினைச்சேன். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இப்போவாச்சும் உன் கையை தான் முறிச்சு போட்டிருக்கேன். ஆனா உன்னோட தலையே நான் முறிச்சு போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அவளை சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக சொல்றாங்க. என்னதான் எதிரியா இருந்தாலுமே கூட அவ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு இல்லையா, அதனால வந்து பாத்தீங்கன்னா அவ மேல கொஞ்சம் கரிசனம் எல்லாம் காட்டி இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அனுப்பி வைக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.